Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் நமக்கு கர்த்தர் கடைபிடிக்க சொல்லுகிறார். நாம் அனைவரும் இந்த ஓய்வு நாளை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இனிவரும் காலங்களில் நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொண்டு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமையில். அப்படியாக நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோம். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொடுப்பது யோவான் நற்செய்தி 14ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்களில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறினார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்முடைய அன்பு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலமே நிரூபிக்கப்பட வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு கடினமான சுமை அல்ல, மாறாக கிறிஸ்துவின் மேலுள்ள நமது அன்பை பிரதிபலிக்கும் ஒரு நிரூபணமாகும். ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது நம் மேலுள்ள அன்பு அளவற்ற அன்பு, அவர் வைத்திருக்கும் அன்பு. அப்படியாக நாம் அனைவரும் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். எப்படி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாவினால் உச்சரிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. வார்த்தைகளுக்கு உயிர் உள்ளது. நம்முடைய பேச்சுகளுக்கு அல்ல, மற்றவருடைய பேச்சுகளுக்கு அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாகத்தான் இந்த யோவான் நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். அப்படியாக நாம் அனைவரும் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, நான் உம்மை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் எனது அன்பை நிரூபிக்க எனக்கு உதவி செய்யும். என் செயல்கள் அனைத்தும் உன் மேலுள்ள என் அன்பை பிரதிபலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. ஆராதிக்க
ஆண்டவர் மேல் நாம் உண்மையான அன்பை வைத்து
அவருடைய முழு காரியங்களில் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த உறுதியான நம்பிக்கை, பற்றுறுதி, அந்த விசுவாசம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமே ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். இதை யாரும் மறுப்பதற்கில்லை. அப்படியாக மார்க்கு சுவிசேஷம் அதே போலதான். மார்க்கில் என்ன எழுதியிருக்கின்றது? மார்க்கு சுவிசேஷமானது தேவ சித்தத்தை மையமாக கொண்டது. இயேசுவை ஒரு ஊழியக்காரராக, தேவனின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தவராக சித்தரிக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவரது சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நடப்பது என்பது அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதாகும். தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்காமல் ஒரு கிறிஸ்தவன் பரிபூரண வாழ்வை அனுபவிக்க முடியாது. தேவனையே சார்ந்து வாழும் வாழ்க்கையே தேவ சித்தம் செய்யும் வாழ்க்கையாகும். அப்படியாகத்தான் லூக்கா நற்செய்தியில் நாம் கேட்கிறோம். இந்த லூக்கா சுவிசேஷம் அன்பையும் மீட்பையும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பாவிகளிடம் இயேசு காட்டிய இரக்கத்தையும் அன்பையும் எடுத்து காட்டுகிறது. அன்பு என்பது தேவனது ஈவு. மற்றவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாகும். அப்படியாக நாம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் உண்மையான அன்பை மக்களிடத்தில் செலுத்திக் கொண்டு, பேசிக்கொண்டு, உறவாடிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவே அன்பு செய்வதில் நமக்கு முன்மாதிரி. கிறிஸ்துவின் அன்பு மற்றவருடைய நலனை தேடுகிறது. கிறிஸ்துவின் அன்பின் உச்சக்கட்டத்தை கல்வாரி சிலுவையில் காண்கிறோம். அது தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்பு. இயேசு நம்மில் அன்பு செய்வது போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். அதே போலதான் யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இந்த யோவான் சுவிசேஷம் பரிசுத்த ஜீவியத்தை மையமாக கொண்டது. பரிசுத்த ஜீவியத்தின் முக்கிய தத்துவத்தை வலியுறுத்துகிறது. இயேசுவின் வாழ்வு மற்றும் போதனைகளை பின்பற்றி பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதே பரிசுத்த வாழ்வு என வரையறுக்கப்படுகிறது. பரிசுத்தம் என்பது பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் பிரிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஜீவியம் செய்வதாகும். பரிசுத்த வாழ்விற்கு கிறிஸ்துவே நமக்கு சிறந்த முன்மாதிரி. அவர் வார்த்தையிலும் செய்கையிலும் பரிசுத்தராயிருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனையோ பொய்யோ காணப்படவும் இல்லை. இப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானவர்களையே செய்து வந்தார். நாமும் அவரை போல நம்முடைய எல்லா நடவடிக்கைகளிலும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். இயேசுவை போல மாறுவது நமது கடமை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவரை போல ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் என்பதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று எபேசியர் 4:13 கூட இப்படியாக நமக்கு வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படியாக நாம் எத்தனை பேர் ஆண்டவரை நாம் முழு மனதோடும், முழு ஆரவாரத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு இதயத்தோடும், மகிழ்ச்சியோடும் நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஜெபிக்கிறோம் என்று நீங்களும் நானும் சிந்தித்து இனி வரும் நாட்களில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து பாடுவோமாக. நேரத்தில் நாம் அனைவரும் காணிக்கையை கடந்து செல்வோம். காணிக்கை மனதை பாடி அவரை துதிப்போமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட அனுபவத்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இதை உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் அவருடைய போஜனத்தில் ஒருவரப்பட்டு நம் பாவங்களை அவரிடத்தில் சமர்ப்பித்து அவருடைய திருவிழத்தில் பங்கு கொள்வோமாக. இப்பொழுது நாம் அனைவரும் நன்றியோடு அவரை ஆராதித்து துதித்து பாடுவோம்.
ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.